பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நம்முடைய மஜ்லிஸிற்கு சிறப்பு விருந்தினராக நமது திருச்சி அகமது கபீர் ஹஜ்ரத் அவருடைய கலீஃபாவும் நல்ல சிறு வயசிலேயே பல பெரியார்களுக்கு பணிவிடை செய்து உலகமெங்கெல்லாம் இந்தியா பூராவும் சுற்றி பெரியார்களுடைய நல்ல துஆவை பெற்ற ஒரு சிறந்த ஒரு கலீஃபாவிற்குரிய ஹஜ்ரத் அவர்கள் நம்மிடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பயான் இப்பொழுது நமக்கு முன்னாடி வரும். மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது அபூபக்கர் ரஷாதி அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய ஹஜ்ஜுகள் வருஷம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய உம்ராக்கள் பற்றியே போன மாதமே போயிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுடைய துஆ நமக்கு வேணும். அதனால் அவங்களுடைய கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நேரம் இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروني أذكركم واشكروني ولا تكفرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய ஷேஹு தரீகத், என்னுடைய முதன்மையான ஆசிரியருமாகிய ஹஸரத் கிப்லா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பார்ந்த தாய்மார்களே, நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஒன்று சேருவது என்பது பல விதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நினைவு கூறுவதற்கும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த ஒரு பாக்கியம் இது இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாராலும் இது போன்ற ஒரு மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் அது கிடைக்காது. இறைவன் யாரை தேர்ந்தெடுத்து கொள்கிறானோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, நினைப்பது, அவனை பற்றி பேசுவது, கேட்பது, இது எல்லாமே அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதிலே சேர்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை பற்றி கூறுவது, இது எல்லாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சர்வ சாதாரணமாக தெரியும். ஏதோ வேலை இல்லாதவர்கள் ஏதோ ஒன்று சேர்கிறார்கள், ஏதோ அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறாங்க, அதோடு போயிடுறாங்க அப்படின்ட்டு மேலோட்டமான ஒரு பார்வையை பார்த்தோன்னு சொன்னால் அதுதான் அப்படித்தான் விளங்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
நீங்கள் என்னை நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களை நான் நினைக்கிறீங்கிறான் அல்லாஹ். இங்கே அதுதான் விஷயம். அடியான் அல்லாவை நினைப்பது, அல்லாஹ் அடியானை நினைப்பது. அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு மஜ்லிஸு, அந்த ஒரு நபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம்னு சொன்னால் அது நம்மவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். நம்ம சாதாரணமாக இங்கே உட்காந்து இப்போ அல்லாஹ் பேசுறதுக்கு அதுக்கு செய்யறதுக்கு உட்காந்துருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உயர்ந்த மலாய்க்கத்துமார்களுடைய கூட்டத்தில் நம்மளை பற்றி அறிமுகப்படுத்தலாம். அது ஒரு சாதாரண விஷயமா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம்தான். இந்த சாதாரண ஒரு விஷயம் உயர்ந்ததா, தாழ்ந்ததா, மேலானதா, கீழானதா, கண்ணியமானதா, இழிவானதா, இதெல்லாம் எப்போ தெரியும்? எப்போ வஃபாத்தாகிறோமோ அப்போ தான் அது தெரியும். அதுக்கு முன்னாடி அது தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கலந்து கொள்ளுவதற்கு கூட நம்மளையுமே என்ன செய்கிறோம்? இந்த ஒரு தொடரில் வந்ததுக்கு பின்னாடியும் போன வாரம் ஏங்க வரல, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. போன மாதம் மஜ்லிஸுக்கு ஏங்க வரலன்னு கேட்டால் முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதனுடைய மகத்துவம், இதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வரலன்னு அர்த்தம். இப்போ எதுவரையும் நம்முடைய உள்ளத்தில் இது முக்கியத்துவம்னு வரலையோ அப்போ அதுவரையும் நம்ம என்ன இருக்கோம்? அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கோம். அப்போ நெருக்கத்துக்கு என்ன வழி? நெருக்கத்துக்கு இது போன்ற வழிகள் தான். இந்த தரீக்காவுடைய வழிகள்லையும் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலம் ஒரு குழப்பமான காலம். குழப்பம்னு சொன்னால் சுன்னத்தான வழிமுறைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய காலம். இன்னைக்கு சுன்னத்தான வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் குறைவு. அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வது கிடையாது. பெரிய லெவலில் போற்றப்படணும், புகழப்படணும், கண்ணியமாக ஒரு பெரிய காரில் வரணும், சூட்டு போட்டு வரணும், இப்படியெல்லாம் நம்முடைய பார்வைகள் பறந்து போயிருச்சு. அப்படி பறந்து போனதுனால இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் தேட்டங்கள் முன்வைத்து நம்முடைய பார்வைகள் பார்க்கும் பொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னத்தான வழிமுறைகள் மறைக்கப்படுகிறது. அதை நம்மளும் தெரிஞ்சுக்கிறதில்ல, தெரிஞ்சவங்களோடு சேர்ந்து இருக்கிறதும் இல்லை. இது யாரு காரணம்? நம்மளுடைய பொடுபோக்கு தான் இதற்கு காரணம். அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஹதீஸுடைய கருத்தில் இபாதத்தை, வாலிபத்தை இபாதத்திலே கழித்த வாலிபன் எங்கே இருப்பார்? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருப்பார். கேட்டிருக்கமா இல்லையா? இப்போ இங்கே இருக்கிறதுல அதிகமான பேர் கொஞ்சம் வாலிபமாக இருக்கிறோம், வயோதிகர்களாகவும் இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்லப்படுது? தங்களுடைய நேரத்தை மஸ்ஜிதிலே தொழுகையை எதிர்பார்த்த வண்ணமாக தங்களுடைய நேரத்தை கழிக்கக்கூடியவர். அது இருக்கா இல்லைங்களா? அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தனிமையில் கண்ணீர் வடித்து அல்லாஹ் இடத்துல அஞ்சு துவா செய்கிறவர். இது இருக்கா இல்லைங்களா? இதெல்லாம் சொல்லப்பட்டு செயல் வடிவில் அடையக்கூடிய ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த தரீக்காவுடைய வழி தான். இங்கே என்ன சொல்லி கொடுக்கப்படுது? நம்முடைய இபாதத்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? தஹஜ்ஜத்தில் இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்க வருது, தூங்குற வரையும். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவிலே வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதல் வானத்தில் வந்து அழைக்கிறானா இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்குறோம். இந்த மாதிரி மஜ்லிஸில் கலந்துக்கிற அன்னைக்கு மட்டும்தான். மற்ற நாள் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறானே, கேளுப்பா கொடுக்குறேன், பாவ மன்னிப்பு கேளு கொடுக்குறேன், நீ என்னென்ன வேணும் அல்லாஹ் வந்து கேளு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்? புரண்டு 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 படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நஷ்டவாளியா இல்லையா?
வழி தெரிஞ்சும் குருடராக இருக்கிறோம், தெரிஞ்சும் தெரியாதவர்கள் போல இருக்கிறோம், புரிந்தும் புரியாதவர்களை போல இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய பொடுபோக்கு, அசால்ட்டுத்தனம். ஏன்? பார்த்துக்குவோம் எப்போ பார்க்க போகிறோம்? இஸ்ராயல் வர்ற நேரம் யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு மூச்சு உள்ளே போனது வெளியே வந்தால் தான். அப்போ கடைசி மூச்சா? அந்த மூச்சு எதோட போச்சு? மூச்சு முடிஞ்சிச்சுன்னா போச்சு. அந்த மூச்சு எதோட போச்சு? ரப்போட போச்சா வெற்றி, இல்லையா தோல்வி. தெரியுமில்ல நம்மளுக்கு? ஏன் நம்ம வரமாட்டேங்கிறோம்? அப்போ முழுசாக என்ன செய்யலை? நம்முடைய உள்ளத்தில் இன்னும் அல்லாஹ்வுடைய அச்சம் வரலை. சில பேர் இந்த தரீக்காவுடைய தொடர்புன்னு சொன்னால் பையத்து வாங்கி அமல் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறோம். மாதம் வந்து மஜ்லிஸில் கலந்துக்கிட்டு துவா பரக்கத்தோடு போகிறவர்களும் இருக்கிறோம். இதனுடைய அசல் நோக்கம் என்ன? நம்ம எல்லாருமே இங்கே ஓரளவுக்கு கல்யாணம் முடித்து குழந்தை ஒட்டிகளை பெற்றவங்களாகத்தான் இருக்கோம், பேரம்பேத்திகளை எடுத்தவங்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க 4 வயசு முடிஞ்சு 5 வயசு ஆகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எல்கேஜியா ஃப்ரீகேஜிங்களா? ஃப்ரீகேஜியில் ஆரம்பித்து எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பித்து எங்கே வரையும் போகுதுங்க? காலேஜ் படிப்பு பட்டதாரி வரையும் போகுது. ஆனால் நம்ம இந்த தரீக்காவுடைய விஷயத்தில் நான் பையத்து வாங்கியிருக்கேன், நான் முரீது வாங்கியிருக்கேன், ஷேக்குடைய தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நபர் நம்ம ஃப்ரீகேஜிலேயே தான் இருக்கிறோமா இல்லையா? ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோமா? எல்கேஜிலேருந்து யூகேஜி போயிருக்கோமா? யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கோமா? 10th போயிருக்கோமா? 12th போயிருக்கோமா? காலேஜ் போயிருக்கோமா? அப்போ இதெல்லாமே ப்ரீகேஜிலிருந்து காலேஜ் முடிக்கிற வரையும் ஒரு பிள்ளைய போய் தகப்பன்ட்ட கேட்டால் என் பிள்ளை படிக்குதுன்னு தான் சொல்லுது. என்ன படிக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது காலேஜ் படிக்கிறான். அப்போ நான் பையத்து வாங்கியிருக்கேன், பையத்து வாங்கி என்ன செய்கிறோம்? நம்ம சிந்திச்சிருக்கோமா? ஏன் நேரம் இல்லைங்கிறோம்? எதுக்கு நேரம் இல்லை? படைச்ச ரப்ப நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளவு தைரியம் பாருங்கள் நம்மளுக்கு. படைச்ச ரப்ப திக்ரு செய்யறதுக்கு, ஞாபகம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். உண்மையா இல்லையா? அப்போ இது விளங்கி சொல்கிறோமா விளங்காமல் சொல்கிறோமா? சிந்திச்சுப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சுட்டோம்னா போதும். கொஞ்சம், அந்த ஒரு கொஞ்சம் தான் ரப்புடைய சிந்தனை. அந்த ரப்புடைய சிந்தனை வந்துட்டா 24 ஹவர்ஸும் நம்ம இபாதத்துடைய நேரத்தில் கழிச்சது மாதிரி ஆயிரும். அந்த தக்குவா, இறை அச்சம், தஹாரத், ஈமான், இஸ்லாமுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும்னா ரப்புடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர்றோம். அந்த உள்ளத்தில் கொண்டு வர்றதுக்குள்ள வழி தான் இந்த தரீக்காவுடைய வழி. அந்த வழியில் நம்ம முயற்சி செய்கிறது ரொம்ப குறைவு. 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் அதில் ஒரு 5 பேரோ 10 பேரை தான். அந்த 5-10 பேரிலையும் தேரக்கூடியவர்கள் இன்னும் ரொம்ப குறைவு. நாம்கே வாஸ்தே, பேருக்காக வேண்டியதுதான் இருக்குது எல்லாமே. நம்மளை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யணும். அதனுடைய அர்த்தம் என்ன? லா இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? எதுவுமே இல்லை. அப்போ என்னதான் இருக்கு? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த அல்லாவை விட்டுட்டு எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால வாழ்க்கையில் நிம்மதி இருக்கா? வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? கொடுக்கல் வாங்கல நம்பிக்கை இருக்கா? நண்பர்களுக்கு மத்தியில் முஹப்பத் பிரியம் இருக்கா? ஏன் இல்லை? எதுலேயுமே அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் இல்லாத வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ அந்த நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அந்த அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுல ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைத்தால் அது குறுக்கும், உங்களை நான் நினைக்கிறேன்னு ரப்பு சொல்கிறான். ரப்பை எத்தனை பேர் நினைக்கிறான்? அதுக்காண்டி உலகத்தில் யாரும் ரப்புடைய பார்வையில் இருந்து தூரமானவர்கள் அல்ல. யார் அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு கீழ் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஆபத்து என்பது இருக்காது, முசீபத் என்பது இருக்காது, சோதனைங்கிறது இருக்காது.
அவர்களுடைய வாழ்க்கையை ஜெயம்தான், வெற்றி தான். அதுதான் மூமீன்களுடைய வாழ்க்கை. அந்த மூமீன்களுடைய வாழ்க்கை மூமீனுடைய வாழ்க்கையாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த தரீகா என்கக்கூடிய வழியில் நம்மளை இணைய சொல்கிறாங்க. இதில் இணைச்சிக்கங்க, சேர்ந்துக்கங்க, அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க. எப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்யணுமோ அப்படி செய்யுங்க. எப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்யணுமோ அப்படி செய்யுங்க. அல்லாஹ்வை எப்படி திக்ரு செய்யறது? இந்த உலகம், உலகத்தில் உண்டான அண்ட சராசரங்கள் அனைத்தையும் மறந்து திக்ரு செய்வதான் அல்லாஹ்வை திக்ரு செய்யறது. அந்த மாதிரி நம்ம திக்ரு செய்கிறோமா? அல்லாஹ்வை மறந்து தான் திக்ரு செய்கிறேமே ஒழிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவையும் மறந்ததாக நாம் திக்ரு செய்து மறந்து கூட செய்யலை. நம்மளை மாற்றணும். அப்போ அதுக்குள்ள முயற்சியை கரெக்டான பாதையில் போனால் தான் அது செய்ய முடியும். இன்றைக்கி ரொம்ப பேர் இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுருக்கோம். இந்த செல்ஃபோனுக்கு பேட்டரி முடிஞ்சால் என்ன செய்கிறோம்? பேட்டரி முடிஞ்சால் சார்ஜ் போடுறோம். இந்த ஃபோனு சார்ஜ் போடுறதுக்கு என்ன தேவைப்படும்? இது எந்த சி டைப்பு என்னமோ 5-6 டைப் இருக்குது. எந்த டைப்பு பின்னை வச்சு போடணுமோ அந்த டைப்பில் பின்னை எடுத்துட்டோம். அந்த பின்னை எங்கே சொருகணும்? 2 பின் இருக்குது, 3 பின்னு இருக்குது. சரி, அதையும் எடுத்துட்டோம், சொருகிட்டோம். அந்த சொருகின இடத்துல இருந்து சார்ஜ் வருதா? வரலை. அப்போ எங்கே போகணும்? மெயினுக்கு போகணும். மெயினில் என்ன இல்லை? மெயினில் உள்ள சுவிட்சோட இந்த பிளாக்குடைய கனெக்ஷன் என்ன இல்லை? சரியாக இல்லை. அங்கே சரியாக இல்லைங்கும் பொழுது அங்கேருந்து இங்கே கரண்ட் வருமா? இங்கேருந்து இந்த பின்னுக்கு வருமா? இந்த பின்னிலிருந்து சார்ஜுக்கு வருமா? அப்படி சிந்திச்சு பாருங்க. எந்த வஸ்துவை எடுத்தாலும் அப்படியே போங்க. அப்போ எங்கே கனெக்ஷன் இருக்கணும்? எந்த ஒரு சிறிய வஸ்துவாக இருந்தாலும் பெருசாக இருக்கக்கூடிய அந்த மீட்ரு பெட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனில் ஜாயிண்ட் இருக்கணும். அந்த ஜாயிண்ட்லேயும் என்ன இருக்கணும்? அந்த ஜாயிண்ட்லேயும் வரக்கூடிய கரண்ட் எப்படி வரணுங்க? அந்த வயருக்கு தோதுவான பவரில் வரணும். அந்த பவரை மீறி வந்துச்சுன்னா அந்த வயரும் போயிடும், அந்த கனெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய வஸ்துவும் போயிடும். போகுமா போகாதா? இது நம்மளாக புழக்கத்தில் நம்மளுக்கு விளங்கக்கூடிய ஒரு விளக்கம். இது மாதிரி தான் ரப்போட கனெக்ஷன் கொடுக்கறது. அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் தரீகா. அந்த தரீகாவில் உள்ள பூந்துட்டா நம்மளுடைய கனெக்ஷன் எந்த பின்னோட எங்கே இருக்குது, பவர் சொருகி இருக்குதா, பவரில் வருதா பார்க்கணும்ல. இதெல்லாம் கவனித்து போட்டால் தானா? சும்மா எடுத்து பின்ன மாட்டினி அங்கே போட்டு இங்கே போட்டு மெயின் சுவிட்சை தட்டலை போயிட்டு 2 மணி நேரம் சென்று வந்தால் அது எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும். இது அல்லாஹ்வை மறந்து செய்யக்கூடிய திக்ரு. இப்போ அல்லாஹ்வோட ஞாபகத்தை திக்ரு செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ்வோட ஞாபகத்தில் செய்யக்கூடிய திக்ருன்னு சொன்னால் அதுதான் ரூஹுள்ள திக்ரு. அந்த ரூஹத்தான் ரூஹோட சென்று சேர்க்கணும். அந்த ரூஹோட சேர்க்கும் பொழுது அல்லாஹ் என்று இந்த அடியான் அழைக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுக்குகிறான். அது மட்டும் அல்ல, நீங்க என்ன நினைச்சா உங்களுடைய உயர்வான அந்தஸ்திலே உயர்வான அப்படின்னா நம்மளுடைய பார்வைக்கு அந்தஸ்தில் சொல்லப்படுது மலக்குமார்களை பற்றி. உலகத்திலே சிறந்த படைப்பு மனித படைப்பு தான், மலக்குகள் கிடையாது. அல்லாஹ் அவங்க திக்ரு செய்யலாம், அதுக்குண்டே அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆனால் நம்மளை தீனையும் தேடு துனியாவையும் தேடுன்னு சொல்லியிருக்கு. துனியாவோடு சேர்ந்து தீனு இது ரெண்டுலையும் கலந்து அப்படியே முழுமையாக அல்லாஹ்வில் மட்டும் நிலைச்சு நிற்கிறது. அப்போ எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஈமான் வலுவடைந்திருக்குது, பலமாக இருக்குது. இப்படிலாம் நம்ம சிந்திக்கணும். வீட்டு வேலை இருக்குது, மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு. அஜர்த்து சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரிலே உட்காந்துட்டான். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா 24 மணி நேரமும் நம்மளுக்கு நன்மை அக்கௌண்ட்டில் போட்ட டெபாசிட் போட்டதில் சேர்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய படைப்பினருக்காக உதவி செய்கிறேன், அல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்காக உதவி செய்கிறேன். அந்த சிந்தனையோடு இந்த தொடர்புலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் அல்லாஹ் 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 அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இவன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே அவன் இருக்குகிறான்.
அல்லாஹ்வை விட்டு எப்போ தூரமாகறான்? ரூமி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? தண்ணி கப்பல் எதில் போகணும்? தண்ணியில் தானே போகணும். அந்த தண்ணி இல்லாட்டி தண்ணி கப்பல் ஓடுமா? ஓடாது. அப்போ இந்த துனியா இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. அதே போன்று தண்ணி இல்லாவிட்டால் தண்ணி கப்பல் எப்படி ஓடாதோ அது ஆபத்து. அதே போன்று தண்ணீர் கப்பலுக்குள்ள பூந்துட்டா, தண்ணீர் கப்பலுக்குள்ள பூந்துட்டா பேராபத்து. என்ன இல்லைங்க, ஓடாமல் நின்றுக்கிட்டு இருந்தா கூட பிரச்சனையே இல்லை, அது ஆபத்து தான். ஆனால் தண்ணி கப்பலுக்குள்ள பூந்துட்டா பேராபத்து. கப்பலும் போயிடும், உள்ளுக்குள்ள இருக்கவனும் போயிடுவான். இது மாதிரி உள்ளத்தில் துனியா போகக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வைக்கணும். அந்த அல்லாஹ்வை வைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு துனியாவை கொண்டு நம்ம வச்சுட்டோம். தண்ணி பாட்டில் எடுத்து காலி பாட்டில் மூடியை கலட்டிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கினா என்ன செய்யுங்க? எதிர்த்து அடிக்குது. ஏன்? அதுக்குள்ளே என்ன போய் உட்காந்துக்கிருச்சு? காற்று போய் உட்காந்துக்கிட்டு தண்ணியை உள்ள நுழைய விட மாட்டேங்குது. இன்னைக்கு துனியா போய் நம்ம உள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வை நுழைய விட மாட்டேங்குது, அல்லாஹ்வை மறக்கடிக்குது. அப்போ இந்த முயற்சி அந்த தண்ணி பாட்டிலை எவ்வளோ லெவலில் வச்சு எப்படி சாய்ச்சி கவனமாக செலுத்தினா தண்ணி உள்ளே போயிருந்துருது. அப்போ தண்ணி பாட்டில் அப்படி கலந்து கீழே தாழ்ந்து வந்துடுது. இது மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு என்ன வழி? கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கெங்கேயோ போகிறோம். இது வெளிரங்கமான உள்ள நோய்களுக்கு தேடி அலையும் பொழுது ரூஹானியத்தான உள்ரங்கமான நோய்க்கு அந்தந்த வைத்தியர்களை பார்த்து நம்ம சிகிச்சை செஞ்சால்தான் அது சரி செய்ய முடியும். அந்த சிகிச்சைக்குள்ள வழி தான் இந்த தரீகாவுடைய வழி. ஒவ்வொரு மாதமும் வாரத்திடத்துக்கு 2 முறை 3 முறை எல்லா இடங்கள்லையும் எல்லா ஷேகுமார்களும் எல்லா முரீதீன்களையும் ஒன்று கூட்டி இந்த மாதிரி பயானுகள்லாம் அறிமுகப்படுத்தி செய்யப்படுது. எல்லா மஜ்லிஸ்லையும் போகிறோம், கேட்குறோம். நல்லா பண்ணுனாங்க அஜர்த், நல்லா பண்ணுனாங்க அஜர்த். என்ன பண்ணுனாங்க? கேட்க நல்லா இருந்துச்சு. அதை கேட்டு செயல் வடிவில் எந்த வழிக்கு நம்ம போனோம்? எல்கேஜியில் இருக்கோமா, யூகேஜிக்கு போயிருக்கோமா, காலேஜ் வரையும் போயிட்டோமா? ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? நல்லா பண்ணுனாங்க, புள்ள நல்லா படித்தா தான் போயிருமேங்க யூகேஜிலேருந்து எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு. அவள் படிக்கிறேன்னா எப்படி போகும்? இந்த கதை தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் தொடர்புடையவர்கள் முயற்சியை சரியா செய்யும். ஷா அப்துல் காதிர் அப்துல் அசீஸ் தேலி முஹத்திஸ் தேலி ரஹமத்துல்லா அலைஹி ஷா ஒலியுல்லா ரஹமத்துல்லாவுடைய பேரப்பிள்ளையில் வர்றாங்க. மஸ்ஜிதில் திக்ரு செஞ்சுட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்ததோட முதல் பார்வை வெளியில் நின்று ஒரு நாயை பார்த்தாங்க. அவங்களுடைய முதல் பார்வை அந்த நாயின் மேலே பட்டுச்சு. அந்த நாய் டெல்லியில் எந்த தெருவுக்கெல்லாம் போகுமோ அந்த தெரு நாய் பூரா இந்த நாயை பார்த்து பயந்து ஓரமாக ஒதுங்கி நின்றுச்சான். பெரியார்களுடைய பார்வை பெற்ற நாய்க்கு இந்த உலகத்தில் மதிப்பு இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வாலிகளுடைய பார்வைப்பட்ட அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட படைப்பின் மீது நம் மீது பட்டால் நம்மளுக்கே அந்த கண்ணியம் கிடைக்காது. நம்மளை பற்றி நம்ம நினைக்காம இருக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம நினைக்காம இருக்கிறோம். இதுதான் அசல். நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஒன்றுமே இல்லை. இதுதான் அசல். இந்த ஒன்றை கொண்டு வந்துட்டா அங்கே அல்லாஹ் வந்துடுறான். இன்னைக்கு உலகத்தில் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு புள்ள, வெளியே வந்தோடனே என்ன செய்யுது? உள்ளே இருக்கிறவன் யார்கிட்ட தேவையாக இருந்துச்சு? அல்லாஹ் இடத்துல. வெளியே வந்தோடனே அம்மாட்ட, கொஞ்சம் பெருசானே அத்தாட்ட, இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே ஆசிரியர் இடத்துல, இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே வஸ்துக்கள் மீது நம்பிக்கை, இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே பொருளாதாரத்தில், இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே பதவி, இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே படிப்பு, இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே பட்டம்.
பட்டம் வாங்கின உடனே பதவி, பதவி வாங்கின உடனே ஆணவம், அதிகாரம், ஆட்சி, இது எல்லாமே வந்துச்சு. இது எல்லாம் எதிலிருந்து வந்துச்சு? அட்ரஸ் இல்லாத ஒரு துளி நஜீஸிலிருந்து வந்துச்சு. அந்த ஒரு துளி இங்கே பட்டுட்டா என்ன ஐயரோட போய் நம்ம கசக்குறோம், துவைக்கிறோம், சோப்பு போடுறோம். இந்த ஒரு துளி நஜீஸில் இவ்வளவு அந்தஸ்துன்னு சொல்லி நம்மளை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது முட்டாள்தனம். அட்ரஸ் இல்லாத ஒரு துளி நஜீஸில் இருந்து வந்த நமக்கு என்ன கண்ணியம் இருக்கு, நமக்கு என்ன உயர்வு இருக்கு, நமக்கு என்ன நானுங்கிற அகம்பாவம் இருக்கு, நமக்கு என்ன கல்வி அறிவு இருக்கு, நமக்கு என்ன ஞானம் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு வஸ்துலையும் அப்படியே வச்சுக்கிட்டே போங்க. கடைசி முடிவு என்ன ஆகும்? கடைசி முடிவு இத்தனையும் இருந்த இந்த ஒரு துளி நஜீஸு எங்க போகுது? ஆடி அடங்கி கடைசியா மண்ணுக்குள்ள போகுது. அப்ப எங்க உன் படிப்பு, எங்க உன் பட்டம், எங்க உன் வீரம், எங்க உன் பணம், எங்க உன் காசு, எங்க உன் அதிகாரம், எங்க உன் ஆணவம், எங்க உன் அந்தஸ்து, எங்க எங்க? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒண்ணுமே இல்லைன்ட்டு போயிரு. இந்த ஒண்ணுமே இல்லைன்ட்டு போறதுக்கு தான் இது உள்ள வர சொல்றான். இந்த கோட்ஸ் இந்த பயிற்சிக்குள்ள வந்தா தான் அது விளங்கும். வெளியில இருந்துக்கிட்டு என்னதான் முயற்சி பண்ணாலும் அது விளங்காது. மெடிக்கல்ல போய் எல்லாரும் கித்தாபை புக்கை படிச்சுட்டு புக்கில் படித்த மாத்திரை பூரா வாங்கி திண்டா என்ன வாங்கும்? வாந்தி வைத்தாலையும் பேதியும் போய் சாக வேண்டிதான். எந்தெந்த மருந்தை எந்தெந்த நேரத்தில் எப்படி டோஸ் கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் அவன் டாக்டருன்னு படிச்சுட்டு வரான். செங்கக்கல் கட்டடம் கட்டுறோம், எந்தெந்த கல்லை எந்த முறையில் வச்சா அந்த கட்டடம் நிற்குங்கிறது தான் இன்ஜினியர் கலையை படிச்சுட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவரவர்கள் தேர்ச்சி பெற்று வர்றாங்கன்னா அந்த கலையில தேர்ச்சி பெற்று வர்றாங்க. அது மாதிரி தரீகாவில் தேர்ச்சி பெற்றவரிடத்திலே சென்றால்தான் இந்த அல்லாத வஸ்துக்களை தூக்கி போட்டு அல்லாவை அடைய முடியும். அதனால ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், உண்டோம், கழிச்சோம், அப்படி ஆயிடக்கூடாது. மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாவை அடைவதற்குத்தான். அந்த நோக்கத்தை விட்டு நாம் தடம் புரண்டோமே ஆனால் தண்டவாளயத்தை விட்டு ட்ரெயின் இறங்குச்சுன்னா என்ன ஆயிரும்? தடம் புரண்டுச்சுன்னா தலையில கவுந்துரும். அதுதான் வாழ்க்கை. அந்த தண்டவாளயம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சொன்ன இது ரெண்டுல போகும் பொழுது தான் போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். இது ரெண்டை விட்டு ஒன்றில் இறங்கினாலும் போச்சு, ஆபத்து தான். ரெண்டில் போனால் பெரிய ஆபத்து தான். அப்போ நம்ம எந்த ஆபத்தில் இருக்கிறோம்னு, இப்போ என்னுடைய பிரச்சனை நான் எந்த ஆபத்தில் இருக்கிறேன்ட்டு என் நெஞ்சில் கை வச்சு கேட்டால் எனக்கு தெரியும். அதனால் இது சம்பந்தமாக எவ்வளவுதான் பேசினாலும் சரி கேட்டாலும் சரி, சொல்கிறதோ கேட்கறதோ நோக்கம் இல்லை, அடைவது தான் நோக்கம். அந்த அடைதலில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்மள இத்தனை பேரில் இருக்கிறோம், 40 வயசு, 50 வயசு, 25 வயசு, 60 வயசு, 70 வயசு, இதெல்லாம் அல்லாஹ் பெரிய கொடுத்த கிஃப்ட், பெரிய உபகாரம். என்ன உபகாரம்? இன்னைக்கு நிமிர்ந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம், இதுவே பெரிய கிருபை. இந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம். வாழ்ந்து முடித்த நாளை விட்டுருங்க, இனி இருக்கக்கூடிய நாளில் ரப்போடு நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த ஒரு ஞாபகத்தை நம்மளும் கரெக்டாக ஞாபகம் செய்யணும், நம்முடைய குடும்பத்தார்களும் நல்ல ஞாபகம் செய்யணும். இன்னைக்கு தாய் தந்தைகள் வீட்டில் தஹஜ்ஜத்து தொழுதால், அம்மா அத்தா அப்படிங்கிற விஷயத்தில் அம்மா தஹஜ்ஜத்து தொழுதால் கணவனும் பிள்ளைகளும் ஜமாத்தோடு சுபு தொழுகுவார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ முதல் இது எங்கே இருக்குது? தாய்மார்கள்ட்ட தான் இருக்குது. எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு 2 ரக்காயத்தை தொழுதுட்டு அவங்கள எழுப்பி முடிக்கிறவங்களாட்டி 45 நிமிஷம் ஆகிரும். அதுக்கு பின்னாடி அவங்க ஜமாத்தில் வந்து ஹஸ்பண்டு முன்னாடி போவார், அடுத்துக்காட்டு பிள்ளைகளை அடித்து விரட்டுறவங்களாட்டியும் முதல் நாளில் 2வது ரக்காயத்துக்கு போவான், அப்புறம் முதல் ரக்காயத்துக்கு போயிடுவான், கரெக்டாக காமத்து சொல்கிற நிலைக்கு போயிடும். இதே நிலை நீடிக்க நீடிக்க அவன் வாலிபத்தை அடையும் பொழுது அவன் தஹஜ்ஜத்து தொழக்கூடியவனாக ஆகிவிடுவான். அப்போ இது யார் கையில் இருக்கு? முதல்ல தாய்மார்கள், ஏன்னா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இதை சரி செஞ்சால்
கணவரும் சரியாயிடுவார், பிள்ளைகளும் சரியாயிடுவாங்க. அப்போ இவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் செல்லக்கூடிய குடும்பங்களும் சரியாகிவிடும். அதனால் தஹஜ்ஜத்தில் இருந்தே நம்முடைய புராக்கராம் அமல்கள் ஆரம்பிச்சிருது. அங்கே ஆரம்பிக்கிறது நைட்டு இஷா தூங்குற வரையும் இருக்குது. இதுக்கு இடையில மவுத்து ஹயாத்து இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. அதனால் ஸ்டார்டிங் அல்லாவோட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம கேட்டு முடிச்சிடணும். அப்போ கேட்குறத விட்டுறது, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. எப்போ கேட்குறீங்க? அவன் கொடுக்குற நேரத்தில் கேட்காம விட்டு போட்டு நான் கேட்குறீங்கடா அப்படி அவன் கேட்க சொன்னானா? இல்லை. அதனால் அந்த முயற்சியை நம்ம சரிவர செய்யணும். சுபு ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் தஹஜ்ஜத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தஹஜ்ஜத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த பாரா தஸ்பீஹ் திக்ர்களையும் ஈடுபட்டுறோம். இப்படித்தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு லேசாக முயற்சி செஞ்சால் வல்லதீன ஜாகது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்மளுடைய வழியில் யார் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் பல வழிகளை திறந்து விடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அஷ்ரஃப் அலி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை அத்தா அம்மா கொஞ்ச நேரம் சந்தோஷத்தில் பெற்று வளர்க்குறாங்க. 10 மாத குழந்தை, 8 மாத குழந்தை என்ன செய்யும்? நம்ம கையில் இருந்த குழந்தை கீழே படுக்க வைப்போம். படுக்க வச்ச கொஞ்ச நாளில் அது புரளும், அப்புறம் தவளும். அப்புறம் என்ன செய்யுங்க? எதையாச்சும் ஒரு வஸ்துவை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நின்ற குழந்தை 1 எட்டு 2 எட்டு வைக்கும். இந்த 8 வைக்கக்கூடிய நேரத்தில் அத்தா வேலைக்கு போயிருக்காரு, அம்மா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. புள்ள எந்திரிச்சு பிடிச்சி நின்றது கையை விட்டுட்டு 1 எட்டு வச்சிச்சு, 2 எட்டு வச்சிச்சு, 3ஆவது எட்டில் கீழே உட்காந்துருச்சு. இந்த 2 எட்டு வச்சதை பார்த்த தாய் சமைத்து கொண்டு இருப்பதை விட்டு ஓடி வந்து, என் செல்லமே நீ நடந்துட்டியாடா அப்படின்னு வாரி அணைச்சு கொஞ்சம் இருக்கே. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துச்சா? என்ன வேலையா இருந்தாலும் கதவை தட்டுனோட எங்க என்ன செஞ்சிச்சு புள்ள தெரியுமா? அவர் பதறி போய் கேட்பார், என்ன செஞ்சிச்சு? புள்ள நடந்துருச்சுங்க. அந்த தாய் சொல்ற விதம் உடனே அவர் ஓடி வந்து கட்டி அணைச்சு, என் செல்லமே சீதேவி என்னென்ன போலமோ அத்தனையும் புகழ்ந்து 1 எட்டு எட்டுத்து வச்சதை ஒரு தாயும் தகப்பனும் எப்படி வாறு அணைத்து கொள்கிறார்களோ, இது போன்று நம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பல வழிகளை திறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய உறவினர்களையும் நம்மளுடைய ஊர்வாசிகளையும் உலகமெங்கும் வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஈமான் இஸ்லாத்தினுடைய முழு விளக்கத்தை தந்து இறைவனை பார்த்து வணங்கக்கூடிய நல்பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ்.